ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நிஃப்டி டைம்ஸ் நவ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. 45 கோடி ரூபா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டை எம்எஸ்ஆர்டிசி, அதாவது சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பிரச்சாரம் அப்படிங்கிற பேரில் மார்க்கெட்டிங் செலவாக கணக்கு காட்டியிருக்காங்க. இப்படி ஒரு நியூஸு மீடியாவில் வந்திருக்கு. ஆனால் இது ஹெச்டிஎஃப்சி பேங்க் மறுத்துருக்கு. அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நாங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு கரெக்டாக தான் செயல்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க இது சொல்லியிருக்காங்க. இது இன்றைக்கி வந்த ஒரு நியூஸு. இந்த நியூஸ் வந்ததுனால இன்றைக்கி கிட்டத்தட்ட 2.5% இதோட ஷேர் ப்ரைஸ் கீழே இறங்கியிருக்கு. ஆனால் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நியூஸ் வரதுக்கு முன்னாடியே நேற்று நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையில் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு ஃபால் ஆக போகுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். அதுவும் பாருங்கள், நம்மளோட வீடியோவிலே ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருந்தோம். இந்த இடத்துல பாருங்கள், என்னோடய ஃபஸ்ட் வீடியோவிலே நேற்று நான் கொடுத்துருப்பேன். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ரோல் ஓவர் அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆட்டோ ஸ்கேனர் ஸ்மார்ட் ட்ரேடிங் செட்டப் அப்படின்ற ஒரு டைட்டிலில் நேற்று நான் கொடுத்துருப்பேன். இந்த மந்த்து கான்ட்ராக்ட்லேருந்து நெக்ஸ்ட் மந்த்து கான்ட்ராக்ட்டு ரோல் ஓவர் நடக்கும்போது, அதாவது மே மந்த்து கான்ட்ராக்ட்லேருந்து ஜூன் மந்த்து கான்ட்ராக்ட்டுக்கு எக்ஸ்பைரி முடியும் போதே இந்த ஸ்டாக்ஸில் ஹெவி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ரோல் ஓவர் நடந்தது. அது மட்டும் கிடையாது, ரைட்ரு ஹெவியாக உள்ளே வந்திருந்தாங்க. அதை நான் இந்த வீடியோவில் ஆல்ரெடி நான் ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதோட கண்டினியூவாக இன்றைக்கி நியூஸ் வந்த பிறகு எவ்வளோ ஓஏ வந்திருக்குன்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஹெச்டிஎஃப்சி பேங்கில் இன்றைக்கி 2.60% ஃபால் ஆகிருக்கு. பாயிண்ட்டாக பார்க்கும்போது 20.25 பாயிண்ட்டு மைனஸ்லேயும் ஃபைனலாக 758.65 க்ளோஸ் வச்சுருக்கு. எப்போவுமே ஒரு நியூஸ் நமக்கு ரொம்ப லேட்டாக தான் சேரும். அதுக்கு முன்னாடியே மார்க்கெட்டே ரியாக்ட் பண்ணி முடிச்சிடும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்றைக்கி தான் இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் ஆச்சு. ஆனால் ஒரு நாள் முன்னாடியே நமக்கு ரொம்ப கிளியராக ஓஏயில் நமக்கு காட்டி கொடுத்துருச்சு. அதை நான் வீடியோவும் பண்ணியிருக்கேன். ப்ராப்பராக இந்த வீடியோ ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த வீடியோவும் கண்டினியூவாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். ஏன்னா பல நேரங்களில் மார்க்கெட் முடிஞ்சு வேட்டி பார்த்தா எல்லாமே நல்லா தான் இருக்கும். ஆனால் ரியல் மார்க்கெட்டையே இதை எப்படி கேட்ச் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சில கேள்விகள் வரும். இங்கே ரியல் மார்க்கெட்லேயே கேட்ச் பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அடிப்படையாக வச்சு நம்ம கிளாஸஸ் எடுக்கிறோம். இப்போ இன்றைக்கி எவ்வளோ ஓய் வந்திருக்குன்னு சொல்லி அதையும் நம்ம பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், என்னோடய நாலேஜ் பேஸ்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா இதை நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஹெச்டிஎஃப்சி பேங்கை கவனித்து பாருங்கள். இன்றைக்கி மட்டும் 14% நியூ ஓஏ இம்ப்ரூவ் பண்ணியிருந்தாங்க. இதில் கால் ஆப்ஷன் சைடு 45,364 கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணாங்க. புட் ஆப்ஷன் சைடு 23,711 கான்ட்ராக்ட் க்ரியேட் பண்ணாங்க. இந்த பாயிண்ட்டை நேற்று என்ன நடந்துச்சு, இந்த வீடியோவில் நேற்று என்ன நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன்றதை தயவு செஞ்சு ஒரு டைம் பாருங்கள். ஏன்னா நேற்று எவ்வளோ பெரிய வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்றத நான் இப்போ சொல்கிறத விட இந்த வீடியோவில் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் வரீங்க, ஷேர் மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை ஒரு தொடர்ச்சியாக ஒரு ஃபாலோவோ பார்க்கும்போது அவங்களுக்கு புரிய வரும். அதனால் இந்த வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் நம்மளோட கண்டென்ட்டுக்கு வந்துடுவோம். ஏன் நான் இதை சொன்னேன்னாக்க, இன்றைக்கான வித்தியாசம் புட் சைடும் கால் சைடும் இன்றைக்கி எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, நேற்று எவ்வளோ வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதுக்காக நான் அந்த மாதிரி சொன்னேன். ஓகே, அடுத்தது டோட்டல் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது புட் சைடு 74,968 கான்ட்ராக்டும், கால் சைடு 1,28,494 கான்ட்ராக்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம பர்சன்டேஜாக பார்க்கும்போது புட் சைடை விட கால் சைடு 42% அதிகமான ஓய் இருக்குன்னு சொல்லி இங்கே நம்ம காட்டுது. அடுத்து நம்ம அப்படியே இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட் உள்ளே வந்துடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், 760 கால் ஆப்ஷனில் 6,409 கான்ட்ராக்டும், 770 கால் ஆப்ஷனில் 7,132 கான்ட்ராக்டும், 800 கால் ஆப்ஷனில் 7,704 கான்ட்ராக்டும் ஓஏ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, நேற்றும் இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் அதிகமான ஓஏ க்ரியேட் பண்ணாங்க. அதாவது 760, 770, 780 அண்டு 800 இதே ஸ்ட்ரைக் ப்ரைஸில் தான் நேற்றும் ஹையஸ்ட் ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஓகே, அடுத்து நம்ம புட் சைடு பார்ப்போம். 760 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 1,893 கான்ட்ராக்டும், 750 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 2,286 கான்ட்ராக்டும், 700 புட் ஆப்ஷனில் பாருங்கள் 3,738 கான்ட்ராக்டும் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கேருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் ஃபாலோ பண்ணாலும் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸில் அல்லது மார்க்கெட்டுக்குள்ளே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி முன்கூட்டியே அது நமக்கு காட்டி கொடுக்காது. ஆனால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணி ட்ராக் பண்ணி அதை மட்டுமே நீங்கள் ஸ்டடி பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது மார்க்கெட்டில் எந்த ஒரு நியூஸும் வரத்துக்கு முன்னாடியே ஏதோ இந்த ஸ்டாக்ஸில் ஒரு பெரிய நியூஸ் வரப்போகுது, ஏதோ ஒரு பெரிய மாற்றம் நடக்குது, ஏதோ சம்திங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு முன்னாடியே நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ணிக்க முடியும். அதுக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, அட்டகாசமான ஒரு எடுத்துக்காட்டு இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் நியூஸ் வந்த பிறகு
இங்கே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 2.5% ஃபால் ஆகிருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி மீடியாக்களில் எல்லாமே இந்த நியூஸ் வந்தது. ஆனால் ஒன் டே பிஃபோராகவே பாருங்கள், நான் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாக்ஸில் எந்த அளவுக்கு ரோல் ஓவர் நடந்தது, எவ்வளோ ஓஐ கால் ஆப்ஷன் அண்ட் புட் ஆப்ஷன் சைடு வந்து க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷலாகவே இந்த வீடியோ வந்து நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு மேலே நான் வந்து வீடியோ பண்ணாமல் இருந்தேன். ஆனால் இந்த ஒரு ஸ்பெஷல் மூவ்மெண்ட் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு 2 வாரமாக வீடியோ பண்ணாமல் இருந்தேன். நான் இந்த ஸ்பெஷல் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி நான் அப்லோடு பண்ணியிருந்தேன். அதோட கண்டினியூவாக பாருங்கள். அடுத்த நாள் நமக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்கில் நியூஸ் வருது. இன்றைக்கும் கண்டினியூவாக ஃபாலோ ஆகுது. இன்றைக்கும் பாருங்கள் ஹெவியாக ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் இன்னொரு நான் ஸ்பெஷலும் சொல்கிறேன். எப்போவுமே நிஃப்டியில் தான் அதிகமான ஓஐ இருக்கும். அதுக்கும் அடுத்தபடியாக பேங்க் நிஃப்டியில் அதிகமான ஓஐ இருக்கும். அதுக்கும் அடுத்தபடியாக தான் சில ஸ்டாக்ஸில் ஓஐ வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் எவ்வளோ ஓஐ க்ரியேட் பண்ணிட்டாங்களோ அதுக்கு சரிசமமாக கிட்டத்தட்ட நியர்பை ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் ஓஐ க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஒரு மார்க்கெட்டில் எவ்வளோ ஓஐ க்ரியேட் ஆகுதோ அதுக்கு சமமாக ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் ஓஐ க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா இது வந்து பெரிய விஷயம். ஏன்னா பேங்க் நிஃப்டியில் ஒரு 40,000லேருந்து 50,000 கான்ட்ராக்ட் தான் க்ரியேட் பண்ணுவாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க்லேயும் அதே அளவு ஓஐ இன்றைக்கி வந்து க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்ங்க. அதனால் ஒரு மார்க்கெட்டில் எவ்வளோ ஓஐ க்ரியேட் ஆகுமோ அதுக்கு பக்கமாக ஒரு ஸ்டாக்ஸில் ஓஐ க்ரியேட் ஆகுதுன்னா அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்தமாரி நிறைய ட்ரேடு பண்ணுறத விட ஒரு பெஸ்ட்டு ஸ்டாக்கு, ஒரு பெஸ்ட்டு ஸ்ட்ராட்டஜி செலக்ட் பண்ணி அதில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணும்போது உங்களோட வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாகும், உங்களுக்கு எமோஷனல் குறையும், கான்ஃபிடண்ட்டாக ட்ரேடிங்கும் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்தமாரி ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை அடிப்படையாக வச்சு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவை கற்றுக்கிட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட சைக்காலஜி அண்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட கேரக்டர் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மக்கிட்ட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பற்றின மாஸ்டர் கிளாஸஸ் இருக்குது. உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்குறேன். இந்த இடத்துல என்னோடய மொபைல் நம்பர் இருக்குது. வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் என்னோடய மொபைல் நம்பர் அண்டு மெயில் ஐடி அண்டு வாட்ஸ்அப் லிங்க் அண்டு டெலிகிராம் சேனலோட லிங்க் இது எல்லாமே கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.